Name of our Lord and Savior Jesus Christ. See, I want to share something with you about the evil eyes. See, we have to claim the blood of Jesus Christ of Nazareth every day for us and our family. அனுதினமும் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்ற அறிக்கையை நாம் செய்ய வேண்டும். There's victory in the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே ஜெயம் இருக்கிறது. The evil one can be overtaken by the blood of Jesus Christ of Nazareth. சாத்தானானவனை நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மேற்கொள்ள முடியும். So how can we overtake? எப்படி நாம் மேற்கொள்ள முடியும்? Only through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மாத்திரமே. See, if we get something, extraordinary in our life, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வியப்பான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது, so when the others see, we do not know how they take it. மற்றவர்கள் அதை பார்க்கும்போது அதை எப்படி எடுப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. So the people who are known to us, we will see us with their evil eyes. நமக்கு தெரிஞ்ச ஜனங்களே நாம் நன்றாக இருப்பதை பார்த்து, இல்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு அதிசயமான காரியம் நடக்கிறதை பார்த்து தீமையான கண்களினால் நம்மை பார்க்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். There is no evil against an Israelite. இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக ஒரு கெட்ட காரியமும் இல்லை. So actually we are also Israelites through the blood of Jesus Christ and through the Spirit of the living God. நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் மூலமாக இஸ்ரவேலர்களாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். See, many people might say, don't show yourselves when you are blessed. நிறைய ஜனங்கள் சொல்வாங்க, நீங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதை மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டாம் என்று. That is correct. அது உண்மைதான். Because they have the evil eyes. ஏன்னா ஜனங்கள் நம்ம எப்படி பார்க்கிறார்கள், தீமையான கண்களினால் பார்க்கிறார்களா, எப்படிப்பட்ட கண்களினால் பார்க்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. So when we claim the blood of Jesus Christ of Nazareth, ஆனால் அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்கின்ற அறிக்கையை நாம் செய்யும்போது, so there will be victory in the name of our Lord and Savior Jesus Christ. அப்பொழுது மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே ஜெயம் இருக்கிறது. So no evil eyes or evil can be able to overcome us. அப்பொழுது ஒரு தீமையான காரியங்களும் தீமையான கண்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது. First we have to have the faith in Christ. முதலாவது கிறிஸ்துவின் மேல் நமக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். So if we have faith in Christ that he shall cover us by his blood, then everything good shall happen to us. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் இருக்கிறது, நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் முழுமையாக விசுவாசிக்கும்போது அதை நம் வாழ்க்கையில மெய்யாகவே பெற்றுக்கொள்வோம். There are some people who they want good things to happen for us. நிறைய ஜனங்கள் நமக்கு நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். Only some are there. ஆனா அது ரொம்ப குறைவான ஜனங்கள் தான். But many people are against you and me. ஆனால் अनेक ஜனங்கள் உங்களுக்கும் நமக்கும் விரோதமாக தான் இருக்கிறார்கள். But no harm can befall us. ஆனா ஒரு தீங்கும் நமக்கிட்ட வர முடியாது. Because the Lord is our shepherd and we shall not want. He shall make us lie down in green pastures. He maketh us to lie down in green pastures. ஏனென்றால் கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடியினாலே ஒரு குறைவும் நமக்கு இருக்காது. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கும்படி வைக்கிறவராக இருக்கிறார். Though I walk through the valley of the shadow of death, I shall fear no evil. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது. Though I walk through the valley of the shadow of death, I shall fear no evil. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது. For thou art with me, the rod and the staff they comfort me. தேவரே, நீர் என்னோடு இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றுகிறதாக இருக்கிறது. Thou preparest a table before us in the presence of our enemies and he anoints us with oil. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி அவர்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறீர். Always we shall be blessed. அதனால் நாம் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். So if you don't have faith in Christ, do not show yourself to others because many people have the evil eyes. மெய்யாகவே கிறிஸ்துவின் மேல் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால், நம்பிக்கை இல்லை என்றால் உங்களை பற்றி அதிகமாக மற்றவர்களிடம் சொல்லாமலும் காமிக்காமலும் இருப்பது நல்லது. ஏனென்றால் அவங்க எப்படிப்பட்ட கண்களினால் உங்களை பார்க்கறாங்க என்று தெரியாது. But the Lord suffered
in the cross to deliver us from every problem. ஆனா இயேசு கிறிஸ்துவோ சிலுவை மரத்திலே எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்மளை விடுதலை ஆக்கும்படிக்கு நமக்காக மரித்தார். Victory in the blood of Jesus Christ. அதனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே ஜெயம். Just say victory in the blood of Jesus Christ. இதை மாத்திரம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று. No harm shall come to you. அப்பொழுது ஒரு தீங்கும் நமக்கு வராது. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.